பிப்ரவரி 24 அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம். நாங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்ற சிந்தனை தொடரிலே நாங்கள் உபநிடதங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதல் கைவல்ய உபநிடதம் பார்த்தோம். இப்போ தைத்திரிய உபநிஷம். அதில் முதலாவது பகுதி பார்த்துட்டோம். சிக்ஷாவல்லி பார்த்துட்டோம். ஆனந்தவல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனந்தவல்லியில் இப்போ நீங்கள் அந்த சாந்தி பாடம் ஒரு ஆள் சொன்னீங்களா, சகனாபவது சொன்னுங்க, தொடங்குவோம். அங்கால சகனாபவது. ஓம் சகனா பவது சகனம் புனத்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விக்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சென்ற வாரம் நாங்கள் ஆனந்தவல்லியில் இந்த முதலாவது ஸ்லோகத்தில் ஒரு பகுதி பார்த்தோம். ஓம் பிரம்மவிதாப்னோதி பரம். பிரமத்து அறிந்தவன் பரமாகின்றான், பரமநிலையை எய்துகின்றான் என்ற பகுதியை பார்த்தனாங்க. ததோஷாப்யுக்தாம், அதை பற்றி சொல்லுவோம். சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சச்சிதானந்த மாதிரி இங்க சத்ய ஞானம் அனந்தம். சத்யம் ஞானம் அனந்தம் அங்க சச்சித் ஆனந்தம் என்று பார்த்து நாங்கள் உண்டு. சத்தியம் சிவம் சுந்தரம் என்று இடையில ஒரு வரிகா கொஞ்ச காலம் பிரபலமா இருந்தது. சத்தியம் சிவம் சுந்தரம். சுந்தரம் என்றா பேரழகு, சிவம் என்றா முழுமை மங்களம், சத்தியம் என்றா உண்மை. அது மாதிரி சத் சித் ஆனந்தம். சத் என்பது உண்மை, சித் என்பது அறிவும் உணர்வும் உள்ளது, ஆனந்தம் என்று பார்த்துனாங்க. இதுல சத்தியம் ஞானம் அனந்தம். அனந்தம் என்றா எல்லையற்றது, முடிவற்றது, எண்ணற்றது. ஞானம் என்றா அறிவே மயமானது, சத்தியம் என்றா உண்மையானது, அது பிரம்மம். ஜோ வேத நிஹிதங்குஹாயாம். வேத என்பது அறிவென்று தெரியும். முதலும் அதுதான். பிரம்ம விதாப்னோதி. வித்தண்டா அறிவு. விதாப்னோதி அறிந்தவன் பரம். சொல்லுவாங்க அறிஞ்சவன் என்று சொல்றது. அறிஞ்சவன் பிஸ்தாவோ இதோடு சொல்றது என்ன பேச்சு வழக்கில். இல்ல இல்ல பேச்சு வழக்கில் சொல்ல வேறு ஒன்று சொல்றோம். இது சாதாரண கொலாக்கியல் யங் குரூப்ல சொல்றது. அது அறிந்தவன் அறிஞ்சவன் பிஸ்தா. பிஸ்தான்னு சொல்றது இருக்குதான் ஒரு சொல்லு. அது மாதிரி அது மாதிரி இங்க அறிஞ்சவன் பரம். அறிந்தவன் பரம். பிதாப்னோதி பரம். அவன் சுப்ரீம், பெரியார். அதே மாதிரி இங்கேயும் யோ வேத. வேதன்றது அங்க அறிவுண்டதுல வருது. அறிங்கிறது எங்க அறிகிறது? நிகிதங்குஹாயாம். இந்த குகைக்குள்ள, இறுதிய குகைக்குள்ளே இருக்கின்றான். பரமேவியோமன். அவன்தான் பரமவியோமம், பரமாகாசமாக எல்லாவற்றையும் ஊடறுத்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாயும் இருக்கின்றவன் அவன்தான். இறுதிய குகைக்குள்ளே இருக்கிறவனும் அவன்தான். இறுதிய குகைக்குள்ளே இருக்கிறவனும் அவன்தான். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதான் வந்துட்டுதல்ல. அதைத்தான் இங்க வருகிறது. அனந்தமண்டா எல்லை இல்லை. பரமோ வியாமனண்டா விண்ணிறைந்து. வியாமண்டா ஆகாசம். விண்ணிறைந்து மண்ணிறைந்து. பரமண்டா அதுக்கு மேலாக சுப்ரீம். மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதான். எண்ணிறந்து எல்லையிலாத என்றதான் அனந்தத்துக்கு கருத்து. அனந்தமண்டா முடிவிலி, எல்லையிலி. அப்ப எண்ணிறந்து எல்லை இலாதான். பரமேவியோமன்
सोऽश्नुते सर्वान् कामान् सः என்று போறது. சர்வான் காமான் சக, அவன் எல்லா ஆசைகளையும் சக கூட இருந்து அனுபவிக்கிறான். சக என்றா சேர்த்து, சகனா பவது என்றா எங்கள் இருவரையும். சக கூட்டல் கணக்கு தெரியும் தானே, ஒன்று சக ரெண்டு சொல்றது அதேதான். சக என்றா கூட, கூட இருந்து சர்வான் காமான் எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறான். யாரு யாரு அனுபவிக்கிறது? நாங்க தான் அனுபவிக்கிறோம். அவர் எங்களோட இருந்து அனுபவிக்கிறது இல்லை, அவர் சாட்சியா பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் உபனிஷதம் சொல்லும். ஆனா சைவ சித்தாந்தன் நுட்பமாக அவன் சும்மா இன்னெக்டிவா பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை. எங்கள் இருந்து வேதங்கள்ல ஒரு விளக்கம் வரை, ஒரு மரத்துல 2 பறவை, ஒரு பறவை அந்த மரத்தின் கனிகளை சுவைத்துக் கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்குது, இன்னொரு பறவை பார்த்து கொண்டு சாட்சியா இருக்குது. சுவைத்துக் கொண்டிருப்பது எங்களுடைய ஆத்மா, பார்த்து கொண்டு சாட்சியா இருப்பது இறைவன் என்று சொல்லுகிறது. ஒரு கோடியில் 2 மலர்கள் மாதிரி ஒரு மரத்தில் 2 கிளிகள் என்று பார்க்கலாம் நாங்க, அதை சொல்லுவார்கள். அதுக்கு இன்னொரு நுட்பமான விளக்கம், இறைவன் அப்படி பார்த்து கொண்டு சும்மா தான் இருக்கிறான்டா சாட்சியா இருக்கிறான்னு சொல்ல. சாட்சியா பார்த்து கொண்டு கம்மண்ட் இருக்கிறான்டா இல்ல, எங்களோட அவர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், வெரி குட் ஃப்ரெண்ட். என்ற இன்டிமேட் ஃப்ரெண்ட், என்ற இன்டிமேட் தோழன் என்னோட வந்தா நான் சாப்பிட சும்மா பார்த்து கொண்டே இருப்பார். அவர் அவரும் என்னோட சேர்ந்து சாப்பிடுவார். என்ன ஊட்டி விடுகிறது, சாப்பிடுறது, போட்டு விடுறது எல்லாம் நடக்கும் தானே. அதேதான் இறைவனும் செய்கிறான், என்னோட சேர்ந்து காணுறான், எனக்கு காட்டுறான். அப்ப என்னோட சேர்ந்து அவனும் உண்கின்றான். அது நுட்பமான சைவ சித்தாந்த விளக்கம். காணும் உபகாரம், காட்டும் உபகாரம். இறைவன் காட்டுகிறான், கண்டு காட்டுதல். அது சைவத்துல மட்டும் நுணுக்கமா இருக்கும். ஆனா அது இந்த வேறு இங்க உபநிடதத்திலே இருக்கு. சர்வான் காமான் சக, சேர்ந்திருந்து எல்லாம் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. சுந்தரர் படிப்பார், என்ன வேலை செய்தாலும் அவரும் அதுக்குள்ள இருக்கிறார் என்னோட. He never departs from me, never leaves me. சோஸ்னுதே அனுபவிக்கிறான். பிரம்மணா விபஸ்திதேதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம எங்களோட சேர்ந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வேதாந்த சொல்லுவார்கள் பிரம்மத்துடன் கூடி எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதாந்த விளக்கத்துக்கு பிரம்மத்துடன் கூடி என்றது வராது. ஏன்னா பிரம்மமும் ஆத்மாவும் உண்டு, பிறகு எங்க கூடுறது, எங்க பிரிகிறது, அது வராது. இனி அடுத்ததை பார்ப்போம். தஸ்மாத்மா ஏதஸ்மாதாத்மன ஆஹாச, தஸ்மாத்மா ஏதஸ் இந்த ஆத்மாவிலிருந்தான், மாதாத்மன ஆகாச இந்த இதுல இருந்துதான் ஆகாசம் உண்டாயிற்று. இது படைப்பு கிரமம் வருவது, சிருஷ்டி கிரமம் என்று சொல்லுவோம். சைவ சித்தாந்தத்துல நாங்கள் ஒவ்வொரு நாளும் பூஜையில பார்க்கிறது ஒடுக்க வழிபாடு அல்ல அல்லது சிருஷ்டி. இந்த பிரம்மத்திலிருந்து இந்த ஆகாசம் உண்டானது. தஸ்மாத்வா இந்த ஆத்மாவிலிருந்து, ஏதஸ்மாதாத்மன ஆகாச ஆகாசம் உண்டாயிற்று. சம்பூத ஆகாசாத்வாயு ஆகாசம் என்ற பூதத்திலிருந்து வாயு உருவானது. வாயோர் அக்னி அக்னி வாயுவிலிருந்து அக்னி உருவானது. அக்னோராப அப்பு என்ற தண்ணி, அக்னியிலிருந்து நீர் உருவானது. அப்பு என்று சொல்லுவோம், அப்புதேயு வாயு, அதான் ஆப ப அக்னோராபஹ என்று வரும். அப்யஹ் பிருத்திவி அந்த தண்ணீரிலிருந்து பிருத்திவி, பிருத்திவி என்றா பிருத்திவி என்றா நிலம், நிலம் மண், மண்ணோட 5 பூதங்கள் வருகிறவை. ஆகாசம் முதல் வந்தது, ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலிருந்து அக்னி வந்தது, அக்னியிலிருந்து
நீர் வந்தது, நீரிலிருந்து நிலம் வந்தது. நிலம். பிருதிவ்யா ஔஷதய. ஔஷதம் என்றால் ஔஷதம் என்றா மருந்தண்டதான் கருத்து. மருந்தென்று சொல்றது மருந்து. மூலிகைகளையும் ஔஷதம் என்று சொல்றது. இங்கே அது உணவாக மருந்தாக உண்ணப்படுகின்ற கன்சியூமபிள் என்று சொல்ற. கன்சியூமபிள் என்னென்று சொல்றது? எடிபிள் என்று சொல்லுவோம். என்ன எடிபிள் என்றால் சாப்பிடக்கூடிய. எடிபிள் அதான் சரி. எடிபிள் பிளான்ட்ஸ் அப்படிதான் எடுக்க வேணும். எடிபிள் பிளான்ட்ஸ் அதான் பிருதிவ்யா ஔஷதய, சாப்பிடக்கூடியது. ஓஷதீப்யோ அன்னம், அதுல இருந்து எங்கட சாப்பாடு வருகிறது. அன்னம். அன்னாத் புருஷா, அன்னத்திலிருந்து இந்த மனிதன். சாப்பாட்டை இருந்தால் மனுஷன் வா. இப்ப விளங்கிச்சா? இது பஞ்சபூதங்களுடைய தோற்றம். வேதங்கள்ல இப்படித்தான் இருக்குது. முதல் ஆகாசம் வந்தது, ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலிருந்து அக்னி வந்தது, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம் வந்தது. திருப்பி ஒடுங்கேக்க நீர் போய் நிலம் போய் நீரில் ஒடுங்கும், நீர் போய் அக்னியில், அக்னி போய் வாயு போய் ஆகாசம் போய் பிரம்மத்தில் ஒடுங்கும். ஒரு நிலன் என்ற பாட்டு ஒன்று வருகிறது. இந்த பாட்டு சம்பந்தர் பாடி இருக்கிறார். இந்த பாட்டு இந்த வேத கிரமம், இந்த ஆகமத்தில் நாங்க வித்தியாசமா செய்வோம். வேத கிரமத்தை சம்பந்தர் தேவாரத்துல பாடியிருக்கார். ஒரு நில என்ற ஒரு பாட்டு ஒன்று வரும். நிலமது மடிதர என்ற ஏதோ பாட்டு எடுக்கட்டா? அது எடுத்தா நல்லா இருக்கும். அந்த நேரம் பார்க்கறதுக்கு பார்ப்போம். ஒரு ஒரு நிலனது மடிதர என்ற பாடல் ஒன்று வரும். அதுல பார்ப்போம். இண்டெக்ஸ்ல இல்ல ஐயா, இருக்க வேணும். ஒரு நிலனது மடிதர இல்லையா? அதுல இல்ல, இடையில வார சொல்லணும். இல்ல, இந்த குறிப்பில் இருக்கணும். எடுத்து தரேன். கண்டே பார்த்து பார்க்குறேன். உடனடியாக பிடிக்க முடியல. அதாவது மூன்றாம் திருமுறை 551 இருநிலனது கண்டு பேர். ஒரு இல்ல, இருநிலனது. இருநிலனது அப்படிங்க. ஒரு இல்ல, இருநிலனது. இருநிலனது. இருநிலனது புனலிடை மடிதர எரி புக எரியது மிகு பெருவலி எழில் அவிதர். பகிர்வோம். பகிர்ந்தா எல்லாரும் பார்க்கலாம். பாருங்க, படிங்க பாப்போம். சோகமார் நட்டப்பாடு. திருச்சிற்றம்பலம். இரு நிலனது புனல் இடைமடி தர எரி புகையெறி அது மிகு பெருவலிய நிலவி தரவலி கெடவிய நிடை முழுவது கெட இருவர்கள் உடல் பொறை ஒடுதிரி எழில்
உடையவன் இனமலர் மருவிய அறுபதம் இசைமுரல் மறைவனம் அமர்தரு பரமனே. திருமறைக்காடு பதிகம். திருமறைக்காட்டு பதிகம் பாடிங்க பாப்போம், அந்த கருத்தை வாசிங்க. பேரூழி காலத்தில் பெரிய இந்நிலமாகிய மண் புனலில் ஒடுங்க, நீர் எரியில் ஒடுங்க, எரி வழியில் ஒடுங்க, வழி ஆகாயத்தில் ஒடுங்க, பரந்துபட்ட இவ்வுலகமும் உலகப் பொருள்களும் ஆகிய அனைத்தும் அழிய, அப்போது பிரம விஷ்ணுக்களது முழு எலும்புக்கூட்டை அணிந்து தான் ஒருவனே தலைவன் என திரியும் அழகுடையவன். வண்ணமலர் கூட்டங்களில் வண்டுகள் இசை முரலும் மறைவனம் அமரும் பரமன் ஆவான். பாத்தீங்களா, இதுல ஒடுக்கமுறை சொல்லுது. உபனிஷத்துல தோற்றம் வருகிறது. பிரம்மத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், நிலத்திலிருந்து அங்க உண்ணக்கூடிய செடி கொடிகள், அதிலிருந்து உணவு, உணவிலிருந்து மனிதன் என்று அந்த ஒழுங்கு வருகிறது. இது வேத வழிவு. வேதத்துல இப்படிதான் இருக்குது. ஆகமங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நாங்க படிக்கிறது, நாங்கள் அந்த பஞ்ச தன்மாத்திரைகளை சொல்லுவோம். கந்தத்திலிருந்து பிருதிவி வருகிறது, ரசத்திலிருந்து நீர் வருகிறது. ரசம் என்ற சுவை உணர்விலிருந்து நீர் வருகிறது. திருஷ்டி பார்வையிலிருந்து ஒளி வருகிறது. பிறகு ஸ்பரிசத்திலிருந்து வாயு வருகிறது, சப்தத்திலிருந்து ஆகாசம் வருகிறது. இந்த ஐந்தும் பூதாதி அகங்காரத்தில் ஒடுங்குது வரைக்கும் அப்படி வருகிறது. இது சைவ சித்தாந்த விளக்கம். ரெண்டுமே சரி என்று சொல்லுவார்கள். இது ரெண்டும் சரிதான். இது வேத முறையில அப்படி பார்க்கறாங்க. ஆகம முறையில பூஜையில நாங்க ரெண்டாவத பார்ப்போம். ஆனா உபநிடத்துல சொல்லப்பட்ட, வேதத்துல சொல்லப்பட்டதை சம்பந்தர் இங்க அப்படியே ரிவர்ஸ் ஓர்டர் வழிமொழிந்து இருக்கிறார். சம்பந்தர் ரிவர்ஸ் ஓர்டர் வழிமொழிந்து இருக்கிறார். அதான் இந்த பாடல், அருமையான பாடல். நாங்கள் மற்றதுக்கு திருப்பி போகணும். நாங்கள் அதான் இந்த தேவார திருவாசகங்கள் படிச்சா நாங்கள் உபநிடதம் வேதம் எல்லாம் படிச்சதுக்கு தமிழ் வேதம் என்ன ஒரு தடவை அந்த ரெண்டையும் இணைத்து கம்பேர் பண்ணி சொல்றது குறைவன். அதான் நாங்க திருப்பி எங்களோட உபநிடதத்தை பிடிக்க வேணும் பாருங்கடா, திருப்பி தேடணும். அது எடுத்துட்டு வரணும். வந்துட்டு திருப்பி பார்த்தா அவங்கள விளக்கம். தஸ்மாத்மா ஏதஸ்மாத்மன ஆகாச, அந்த ஆத்மாவில் இருந்து. அப்ப இந்த ஆத்மாவிலிருந்து ஆகாசம் பெறும். ஜீவாத்மாவா பரமாத்மாவா? பிரமம். பிரமத்துல அந்த இருந்து தஸ் ஆத்மான்றது இது பரமாத்மா. ஆத்மான்றது சில இடத்துல ஆத்மாண்டு தனியே இருக்கு. அந்த இடத்துல இது ஜீவாத்மாவா பரமாத்மா பிரித்தறியவன். தஸ்மாத்மா ஏதஸ்மாத்மனம் ஆகாசஹா, அந்த ஆத்மாவிலிருந்து பரமத்திலிருந்து ஆகாசம் வருகின்றது. சம்பூத ஆகாசாத்வாயு, அந்த பூதமாகிய ஆகாசத்திலிருந்து வாயு. வாயோர் அக்னி, வாயுவிலிருந்து அக்னி. அக்னோர் ஆப, அக்னியிலிருந்து அப்பு என்கிற நீர். புனல் என்று சொல்லுவார். இதுல புனல் என்றாலும் நீர். மற்றது அப்ஜ பிருத்திவி, அந்த அப்புவில இருந்து பிருத்திவி பூமி. பிருத்திப்யா ஔஷதய ஹாம், அது அதிலிருந்து எடிபிள் பிளான்ட்ஸ். ஔஷதிப்யோ அன்னம், எடிபிள் பிளான்ட்ஸ்ல இருந்து சாப்பாட்டு அன்னம். அன்னாத் புருஷா, அன்னத்திலிருந்து மனிதன். இது மேலோட்டமே. பார்த்தா அன்னத்திலிருந்து மனுஷன் வரல. அன்னம் ஜடம், என்ன மனுஷன் உயிர், அப்படி வேற. அப்ப இது முழுமையா பார்க்க விளங்குது. இது ஒரு மேலோட்டமான பார்வை உண்டு இல்லையோமோ, சுருக்கமா சொல்லி இருக்கு. அவ்வளவுதான், எங்களுக்கு புரிஞ்சா வரும். இனி அடுத்தது பாருங்க. சாபா ஏஷ புருஷோன்ன ரசமயம்,
புருஷோ அன்னரசமய. இந்த புருஷன் சோத்துடம்பையா, அதுதான் நீங்க புருஷன் உடம்பத்தான் சொல்ற. இந்த மனிதன் அன்னரச, அன்னத்தின் சாரம், சாப்பாட்டின் சாரம் தான் இந்த மனிதன். ரசம்டா சாரம். அன்னரச மய, அதே மயமானவன். ஐயா அன்ன கோஷமயம்னு சொல்லுவாங்க. அது வேற, அது வேற, அது வேற. அன்னமய கோஷம் தான், அதைத்தான் சொல்லுது. அழகா சொல்லுவார். தஸ்ஜேதமேவ சிரஹா, அதுதான் இதுக்கு சிரசு. இது அன்னம். அந்த இதுல அயம் தட்சிண பக்ஷா, அதுதான் தெற்கு பக்கம் அல்லது இடது பக்கம். அயம் உத்தர பக்ஷா, வடக்கு பக்கம் அல்லது வலது பக்கம். அயம் ஆத்மா, அதுதான் ஆத்மாண்டு வருகிறது. அயம் ஆத்மா, அதுதான் இதுக்கு உயிராகவும் இருக்குது. இதம் புச்சம் பிரதிஷ்டாம், இதம் புச்சம், புச்சம் என்றது வால். பிரதிஷ்டாண்டா, பிரதிஷ்டா தாபிக்கப்படுகிறது. அப்ப இது உடலைத்தான் நீங்க சொல்லுது. இங்க புருஷன் என்பது இந்த புருஷன் அல்ல, புருஷனை வச்சிருக்கிற உடலைத்தான் சொல்லுது. இந்த அன்னத்தாலான இந்த உடம்பு, இந்த அன்னந்தான் இதுக்கு சிரசு, அன்னந்தான் இடப்பக்கம், அன்னந்தான் வலப்பக்கம், அன்னந்தான் இதுக்கு உயிர்ப்ப கொடுக்குது. அயம் ஆத்மா. இதம் இவ்வாறு, புச்சம் பிரதிஷ்டா, வால் வரைக்கும் இப்படியே பிரதிஷ்ட உருவமைக்கப்படுகின்றது. பிரதிஷ்டை கண்ட தாபிக்கப்படுகின்றது. ததப்தேஷ ஸ்லோகா பவதி, இதை பற்றி பின்வரும் சுலோகம் ஒன்று இருக்குது என்று மிச்ச விளக்கம் சொல்லுது. அப்ப இந்த உடம்பை, இங்க புருஷன் என்பது மனிதன் அல்ல, ஆத்மா அல்ல. ஆத்மாவை பார்த்திருக்கிற இந்த உடம்பு, இந்த உடம்பைத்தான் சொல்லுது. இந்த உடம்பு சாப்பாட்டாதான். பொதுவா என்ன சொல்றார், உன் உடம்பையா சோத்துடம்பு, அதுதான் உண்ட தலை, உண்ட இடப்பக்கம், உண்ட வலப்பக்கம், உண்ட முன்பக்கம், உண்ட பின்பக்கம், உண்ட பின்பக்கம், வால் எல்லாமே இந்த சோத்துடம்பு. அன்ன ரச மய என்று சொல்லிட்டார். புருஷ அன்ன ரச மய, அதே மயமானவன். இப்ப நாங்கள் உண்ணுகிற சாப்பாடு, உணவுதான் எங்களை உருவாக்குகின்றது, உருவாக்குகின்றது என்ற கருத்தை இங்க வைக்கிறேன். அடுத்ததுல இவர் பஞ்ச கோஷ விவரணம், நான் நினைக்கிறேன் சிவகுமார் சொன்ன அந்த 5 கோஷங்களும் இங்க வரும்னு நினைக்கிறேன். அன்னமய கோஷம் அந்த இதுல வருகுதோன்னு நினைக்கிறேன். பாப்போம். இந்த கோஷங்கள் விவரணமும் எல்லா இடங்கள்லயும் இல்ல, பொதுவாக 3 கோஷங்களைத்தான் சொல்லுவார்கள். சில இடங்கள்ல மட்டும்தான் 5 கோஷம் இருக்குது. அதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நாங்க பார்ப்போம். அடுத்தது படிங்க பாப்போம். अन्नात्वै प्रजा प्रजायन्ते या काश्य प्रति அன் ஆத்வை பிரஜா பிரஜாயந்தே, அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே என்று போட்டிருக்கு. பிரஜாயந்தே என்றா அன்னத்திலிருந்துதான் இவர்கள் எல்லாம் உருவாகின்றனர், அன்னத்தில்தான் உண்டாகின்றனர் மக்கள் எல்லாம். அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே, பிரஜைகள் என்றா மக்கள், பிரஜைகள் எல்லாம் அன்னத்திலிருந்துதான் உருவாகின்றனர். ஜாஹாஸ்ச பிருத்திவி ஸ்ரிதா, என்ன கருத்துன்னு பார்க்கணும். ஜாகாஸ்ச பிருத்திவி ஸ்ரிதா, நேரடி விளக்கம் என்னென்று பார்க்க வேண்டும். அது பிருத்திவி ஸ்ரிதா. அதோ அன்னே நைவ ஜீவந்தி, அன்னத்தினால்தான் ஜீவிக்கின்றன, அது விளங்குது. அன்னத்தினால்தான் உருவாகின்றது, அன்னத்தில்தான் ஜீவிக்கின்றது. அதைநத பிஞ்சந்ததா, அதிலேதான் முடிவடைகின்றது. அந்தமும் அங்கதான், ஜீவனமும் அங்கதான், தோற்றமும் அங்கதான். இடையில இருக்கிற ஜாகாஸ்ய பிருத்திவீகும் ஸ்ரிதான்றது என்ற கருத்து பார்க்கணும். தமிழ்வாணன் இருந்தால் ஒரு பார்த்து சொல்லுவார். அதுல
அது உண்டு. பிரஜா உயிரினங்கள் எழுதி கிடக்கு. ஓ அனைத்தும் உணவிலிருந்தே தோன்றுகின்றன, ஓ மேலும் உணவாலேயே வாழ்கின்றன. அது உணவிலிருந்து தோன்றுகின்றன என்றது அன்னாத் பைவ பிரஜா பிரஜாஜந்தே என்றது வருகிறது. இதுல அந்த இடையில ஜா காஸ்ட பிருத்திவீகும் ஸ்ரிதா என்றது இருக்குது. பிருத்திவி என்பது மண், பூமியில் உள்ள சரி 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 பூமியில் உள்ள யாஹாஸ்ட பிருதூவிஹிம் ஸ்ரிதா, இந்த பூமியில இருக்கிற இந்த மண்ணில இருக்கிற எல்லா பிரஜைகளும் அன்னத்திலிருந்தே உண்டாகின்றன. அது சரி. ஜாகாஸ்ட பிருதூவிஹிம் ஸ்ரிதா பிரஜாஜந்தே என்று அன்னத்திலிருந்து தான் அவை உருவாகின்றன. அதோ அன்னைவ ஜீவந்தி, அன்னத்தினால் தான் ஜீவிக்கின்றன. அதைன தபி அப்பி ஜந்தத, அதிலேதான் முடிவடைகின்றன. அன்னஹும் ஹி பூதானாம் ஜேஷ்டம், ஜேஷ்டம் என்றா மூத்தது, ஜேஷ்டபுத்திரன் என்றா மூத்தவன், கனிஷ்டன் என்றா இளையவன். அன்னஹும் ஹி பூதானாம் ஜேஷ்டம், அன்னம் வந்து இந்த உண்டான பொருள்களில், பூதானாம் உண்டான பௌதீக பொருள்களில் எல்லாம் அதுதான் முதன்மையானது. தஸ்மாத் சர்வ ஔஷதமுஜ்யதே, ஔஷதமுஜ்யதே, அது வந்து எல்லாருக்கும் ஔஷதம் என்றது மருந்தாக இருக்கின்றது. இங்க வந்து உணவாக இருக்கின்றது என்றது வரும், எடிபிளாக இருக்கின்றது. தஸ்மாத் சர்வ ஔஷதமுஜ்யதே. இதுல போட்டிருக்கு பசிப்பிணியை போக்கும் ஔஷதம் எனப்படும். அது பசிப்பிணியை போக்குவதால் அது ஔஷதம். பாத்தீங்களா, அதேதான் வருது. பசிப்பிணியை போக்குவதால் ஔஷதம் என்று போட்டிருக்கு. சர்வம் வைதே அன்னமா புவந்தி, எல்லாருக்கும் அந்த அன்னம் தான் இதா இருக்குது. ஏ அன்னம் பிரம்மோபாசதே, அன்னத்தை பிரம்மம் என்று உபாசிப்பாயாக, உபாசிக்கிறார்கள் அல்லது உபாசிப்பாயாக. அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம், தோன்றியவற்றில் பூதங்கள் எல்லாம் அதுதான் சிரேஷ்டமானது, முதன்மையானது. தத்மாத் சர்வ ஔஷதமுஜ்யதே, அதிலிருந்துதான் எல்லா பசிப்பிணியை போக்குற உணவுகளும் உண்டாகின்றது. அன்னாத் பூதானி ஜாயந்தே, அன்னத்திலிருந்துதான் பூதானி, பூதம் என்பதற்கு கருத்து இருக்கு. பூத ஜக்ஞம் என்று நாங்க சொல்றோம், நாங்க பஞ்ச ஜக்ஞத்துல அது மற்ற உயிர்களை ரட்சித்தலும் பூதம், தோன்றுகின்ற பௌதீக பொருள்கள் எல்லாம் பூதம். இங்க அன்ன பூதானி ஜாயந்தே, அன்னத்திலிருந்து அனைத்து உயிரினங்களும் தோன்றுகின்றன. ஜாதான் ஜன்னேன வர்த்தந்தே, அன்னத்தினால் வளர்கின்றன. அஜ்யதே அத்தி பூதானி, அஜ்யதே அஜ்யதே அத்தி சபூதானி. அது என்ன கருத்து? அஜ்யதே அத்தி சபூதானி, அன்னத்துல தோன்றுகின்றன, அது சரி. அன்னத்தால் வளர்கின்றன, அன்னேன வர்த்தந்தே. அஜ்யதே அத்தி சபூதானி, உயிரினங்களால் சாப்பிடப்படுகிறது, உண்ணப்படுகின்றது. அஜ்யதே அத்தி சபூதானி, உயிரினங்களால் சாப்பிடப்படுகிறது. தஸ்மாத் அன்னம் ததுச்ச இதி, ஆகையால் இது அன்னம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படித்தானே? ததுச்சய இதி, இது அன்னம் என்று அழைக்கப்படுகின்றது. தஸ்மாத்மா ஏதஸ்மாதன்ன ரசமயாத், ஆகையால் எல்லாம் அன்னமயமாக இருக்கின்றது. இதுல வந்து போட்டிருக்குது.
அது இந்த ஆத்மா அன்னமயமானது, அன்ன ரசமயாத், சொத்துடம்பு என்றதான் கருத்து. அன்னத்தின் சாரமாக இந்த ஆத்மா இருக்கின்றது. முதலாவது இது அன்னமய கோஷத்தை முதல் சொல்லுது. அப்ப தோன்றது எல்லாத்திலும் முதன்மையானது அது. இந்த அன்னத்தை தான் எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன, அன்னத்தால தான் வளருகின்றன, அன்னத்தைத்தான் புசிக்கின்றன. அந்த அன்னம்தான் அதனுடையனால அது அன்னம் என்று சொல்லப்படுகிறது. ரூட் வேர்ட் பார்க்கணும். அன்னம் என்பதற்கு அன்னம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆத்மா அன்ன ரசமயாத் என்று முடியுது. அன்னமய கோஷமே ஆத்மாண்ட முதலாவது இதுக்கு வருகிறது. அந்யோ அந்தர ஆத்மா பிராணமய. இதற்கு அந்நியமாக வேறாக அந்யோ என்றா இதற்கு வேறாக அந்தராத்மா. அந்தராத்மாண்டா அதுக்குள்ளுக்கு, அந்தராத்மாண்டா உள்ளுக்கு, அதுக்குள்ளுக்கு ஆத்மா இருக்குது. அது பிராணமய, அது பிராணமயமானது. பிராணமய வைட்டல் பாடி. தேனைஷ பூர்ணஹா. அது பூரணமாய் இருக்கிறது. பூர்ணஹா சாவா ஏஷ புருஷவித ஏவ. சாவா ஏஷ புருஷ இத ஏவ. அதுவும் புருஷனை போலவே இருக்குது. அதுவும் புருஷனை போலவே. புருஷன்டா இந்த உடம்பு மாதிரி இருக்கு. தர்ஷ புருஷாபிதாம். இந்த அன்னமய ரூபத்தை போலவே அதுவும் இருக்குது. இதே வடிவத்தோட இதற்குள்ளுக்க அடுத்த வடிவம் இருக்குது. தேனேஷ பூரணமாயிருக்குது. சாவா ஏஷ புருஷ வித ஏவ. இதே வடிவாக இருக்குது. தஸ்ய புருஷ விததாம். அன்வயம் புருஷவிதா. தஸ்ய பிராண ஏவ சிரஹா. தியானோ தட்சிணபட்ன அபான உத்தரபக்ஷ ஆகாச ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா ததப்ஜேஷு சுதாஹா பவதி. இது பிராணமய கோஷத்தை சொல்லுது. அப்படி இதுல வாசிச்சம் என்றால் இதுல வாசிக்கிறது இந்த அன்னரசமயத்திலும் வேறானது இதனுள்ளிருக்கும் பிராணமய ஆத்மா. அதனால் இது பூரணமாயிருக்கிறது. அதனால் இது பூரணமாயிருக்கிறது. அந்யோ அந்தராத்மா பிராணமய தேனைஷ பூரணக. அதனால் இது பூரணமாக இருக்குது. அன்னமய கோஷத்தால பிராணமயம் பூரணமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் புருஷனைப் போலவே உருவுடையது. சேம் ஃபார்ம். அந்த புருஷ வடிவம் இந்த புருஷ வடிவம் போலவே. தஸ்ய புருஷ விததாம். அன்பயம் புருஷவிதா. தஸ்ய பிராண ஏவ சிர. இந்த புருஷனுக்கு உள்ளுக்கு இருக்கிற இந்த புருஷனுக்கு என்ன புருஷனுக்கு பிராணனே தலை. பிராண ஏவ சிர. சிரஹாண்டா தலை, சிரசு. வியானோ தட்சணஹா. வியானவாயு. பிராணன் வியானன் என்றது. வியானன் இடப்பக்கம். தட்சணபக்ஷா. அபான உத்தரபக்ஷா. அபான வாயு வலப்பக்கம் அல்லது வடக்கன்றது இங்க வலப்பக்க. உத்தரபக்ஷா. ஆகாசம் ஆத்மா. ஆகாசம் அதனுடைய ஆத்மா. பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா. புச்சம் என்றது பிற்பக்கம் அல்லது வால். பிருத்திவி இதற்கு பிற்பக்கமாக இருக்கின்றது. ததப்தேஷு ஸ்லோகா பவதி. அதை பற்றி பின்வரும் மந்திரமும் உள்ளது, பின்வரும் ஸ்லோகமும் உள்ளது. அதுக்குள்ள அன்னமய கோஷத்துக்குள்ள பிராணமய கோஷம் என்ற அடுத்த ஆத்மான்னு தான் சொல்றார். அது உடல், உண்மையா சரீரத்தை தான் நீங்க சொல்ற. ஆத்மா இருக்குது. அதுக்கு பிராணந்தான் சிரசு, அபானந்தான் வியானந்தான் தட்சிணம் இடப்பக்கம், அபானன் வலப்பக்கம். இந்த பஞ்ச பிராணங்கள் இருக்குல்லோ, பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். பஞ்சவாயுக்கள், தசவாயுக்கள் இருக்குது. அது அங்கால கூர்மன் அதெல்லாம் வருது.
இதுல வந்து 5 வாயுக்கள் நாங்கள் பூசைக்குல எப்ப சொல்றோம் நாங்க 5 வாயுக்கள் பூசையில நாங்கள் சாப்பாடு நைவேத்தியம் வைக்க அந்த பூவை வச்சு ஓம் பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா ஓம் தியானாய ஸ்வாஹா முதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் என்று அந்த 5 சொல்லி ஓம் பிரம்மணே ஸ்வாஹா என்று சுவாமிக்கு உணவு படைக்கிற மந்திரம் நிவேதன மந்திரத்துல சொல்றோம் நாங்க பஞ்ச பிரமமும். அந்த பஞ்ச பிரமங்கள்ல பிராணன் வந்து சிரசு, தியானன் வந்து இடப்பக்கம், அபானன் வலப்பக்கம். ஆகாசம் ஆத்மா அதுண்ட பிருத்திவி பூமி வந்து அதனுடைய பின்பக்கம் அல்லது வால் பிரதிஷ்டா. இதுதான் பிராணமய கோஷத்தை பற்றி சொல்றார். பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்துக்கு உள்ளாக இருக்கிற ஆத்மா. அன்னோ அந்தராத்மா பிராணமய, அதற்குள்ளே இருக்கிற ஆத்மா. இப்ப அன்னமய கோஷம் ஒரு ஆத்மா என்று சொல்றார். உபசாரம் தான், ஆத்மா இருக்கிறதுனால அது உபசாரமாக ஆத்மா உடல் தான். அடுத்தது பிராணமய கோஷத்தை சொல்லுறார். இந்த பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்தால வியாபிக்கப்பட்டு பூரணமாயிருக்குது, அதே வடிவத்தில் இருக்குது, உள்ளுக்க இருக்குது. இதுதான் 2வது. இனி அடுத்தது பிராணமய கோஷத்தை பற்றி அங்கால போகுது. அங்கால இருந்து அதை அடுத்த முறைக்கு பார்ப்பேன் நாங்க. ஐயா அந்த கரு வந்து 12 மாதங்கள்னு சொல்லி தாயிட இதுல 10 மாதம், தந்தையிட 2 மாதம், அந்த ஆகாயத்துல இருந்து வந்து மழை பெஞ்சு அந்த அது பஞ்சாகினி வித்யா. அது வேற, அது வேற. இது வந்து எங்கட உடம்புக்குள்ள இருக்கிற 5 சரீரங்களையும் அடையாளப்படுத்துது. சரி பஞ்சமய கோஷம். நானும் பஞ்சமய கோஷத்தை வேதத்துல இப்பதான் முதல் பார்க்கிறேன். எல்லாம் அப்படி இருக்கும்னு பார்க்க வேணும். இதுல உங்களை பார்க்க தெரியும். அப்புறம் அடுத்த முறை பார்ப்போம். விஞ்ஞானம் எல்லாம் வருது. விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் வரைக்கும் வருது. 5 கோஷங்களும் தைத்திரிய பரிஷத்துல இருக்குது. அப்போ தட்ஸ் குட். சைவ சித்தாந்தத்துல தான் இந்த 5 கோஷங்களையும் சொல்றது. மற்ற மரபில் பொதுவாக தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம் என்று 3ஆக முடித்திடுவார்கள். 3ஆக முடித்திடுவார்கள். அம்பாளை திரிபுர சுந்தரி என்று சொல்றது. என்ன முச்சரீரங்களிலும் அவள் இருப்பவள், 3 சரீரங்களிலும் அவள் இருப்பதால திரிபுர சுந்தரி. இறைவனை திரிபுரன் என்று சொல்றது முப்புறங்களை அளித்தவன். அந்த முப்புறம் வேறு, இதுக முப்புறம் உள்ளுக்கு என்று சொல்லி சொல்றது. அப்ப சூக்கும, மற்றது என்ன தூலம், சூக்குமம், காரணம் என்று சொல்றது. பிறகு நாங்கள் அதை பிரிச்சு அங்கால பிறகு தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம், கஞ்சுக சரீரம் என்று பிரிப்போம். கஞ்சுகம் என்று இன்னொன்றும் போடுறது அதுக்குள்ள இருந்து. கஞ்சுக சரீரம், காரண சரீரம் என்று அதுக்கு அங்கால இன்னும் பிரிக்கிறது. ஒரே இதைத்தான் வெண்டாட 3ஆகி 4ஆகி 5ஆகி பிரிக்கிறது இருக்குது. அதுல அன்னத்தாலான அன்னமய கோஷம் சோத்துடம்பு, அதுக்குள்ள பிராணன் வைட்டல்ஸ். பிராணன் என்றது தனியா மூச்சு மட்டும் இல்லை, ஆல் த வைட்டல்ஸ் வந்து பிராணன் தான். இதுல பார்த்த அபானன் என்பது எக்ஸ்பல்சிவ் எக்ஸ்கிரீட்டரி ஃபோர்ஸ். அபானன் கீழ் நோக்கி தளர எல்லாம் அபானன். வாயு வெளியேறுறது, மலம் வெளியேறுறது, சலம் வெளியேறுறது எல்லாம் அபானன், எக்ஸ்கிரீட்டரி ஃபோர்ஸ். அதான் அபானன். மற்றது முதல் சொன்னது அபானனுக்கு முதல் வந்தது வியானம். வியானம் என்பது ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிங், எல்லா இடமும் பெர்வேட் பண்ணி கொண்டே எல்லா இடமும் செலுத்துறது. இதுதான் பிராணன். இப்போ ஆக்சிஜன் நாங்கள் வெளியில காத்துல இருக்கிற ஆக்சிஜனை லங்ஸுக்குள்ள எடுத்தா லங்ஸ்ல இருந்து ஒவ்வொரு செல்ஸுக்கும் போகுதில்ல ஆக்சிஜன், அதை கொண்டே சேர்க்கிறது வியானம். அது வியானம், வியாபிக்க செய்யுது. அடுத்தது பிராணன், அபானன், வியானன், உத்தானன். உத்தானன் என்றது அப்வர்ட் ஃபோர்ஸ். எங்களுடைய பேச்செல்லாம் உத்தானன், மேல வாரதெல்லாம் உத்தானன், அது உத்தான வாயு. மற்றது அடுத்தது சமானன் வந்து இக்லிபிரியம், ஒரு பேலன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுதான் சமானன். இந்த பஞ்ச வாயுக்கள். யோகர் சுவாமி பிராணன் ஆபானும் என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் போற்றி வணங்கும் திருமேனி அப்படி பாருங்க. பிராணனும் அபானம்.
பிராணனும் அப்பானனும் காப்பாமன்னு போடுவார். பிராணன்ன்றது வைட்டல் ஃபோர்ஸ். அப்ப சாப்பிட்ற சாப்பாட்டை இருந்து எல்லாம் வர வேணும். இதெல்லாம் அதான் சாப்பிடையக்குள்ள இந்த 5 மந்திரம் சொல்லி இருக்கிறவன். இதுதான் வைட்டல். எங்களுக்கு மெயின் ஃபியூவல் அதுதான் எல்லாத்துக்கும். ஹார்ட் ஓடுறதுக்கு, கிட்னி வேலை செய்யறதுக்கு, லிவர் எல்லாத்துக்கும் ஃபியூவல் அவதான் பிராணன். பிறகு அபானன் எக்ஸ்கிரீட்டரி, அதுக்கு சாப்பிட்டது அப்படியே நிற்கப்படாது. இதுக்கும் போகணும், வெளியிலையும் போகணும். உத்தானன் மேல் நோக்கி வருகிறதாயும் வர வேணும். மற்றது வியானன் எங்கும் வியாபிக்கவும் வேணும். சமானன் இக்லிபிரியம சமநிலையும் இருக்கும். இந்த அங்கேயும் சொல்லித்தான் நாங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் நிவேதிக்கிற வல்லமை நிவேதன மந்திரத்தில் சொல்கிறோம். நாங்கள் இதில் இன்றைக்கு தைத்திரிய உபனிஷத் ஆனந்தவல்லியில் பஞ்சபூதங்களுடைய தோற்ற முறையை பார்த்தோம். பிரம்மத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து பூமி, பூமியிலிருந்து செடிகொடி தாவரங்கள், உண்ணக்கூடிய பசிப்புணி போக்கும் தாவரங்கள், அதில் இருந்து உணவு, உணவிலிருந்து மனிதன், மனிதன் அன்னமயமானவன். இந்த முதலாவது உடம்பு அன்னமய கோஷம். இதுக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் எல்லாமே அதுதான் என்று சொல்லி அன்னமய கோஷம். இந்த எல்லாம் அன்னமய கோஷத்தில். அடுத்ததாக இந்த அன்னமய கோஷத்துக்கு உட்புறமாக அந்தரமாக ஒன்றரண்டா உள்ளுக்கு எசோட்டரிக் பொடி. அதுக்கு அடுத்தது பிராணமய கோஷம். அது அபானன், பிராணன், அபானன், வியானன் அந்த வைட்டல்ஸினாலேயானது. அது உள்ளுக்கு இருக்குது. அதை சொல்லி பார்த்தோம். இனி அடுத்ததாக இனி பிராணமய கோஷத்துக்கு அடுத்தது மனோமய கோஷம். மனோமய கோஷம். அதுக்கு பிறகு விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷத்தை அடுத்தடுத்த முறை பார்ப்போம். வான்முகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரது தெய்க குறைவிலாது வீரல் வாழ்க நான் மறையரங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நரகர் நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே. நாடுடைய சிவனே போற்றி, சிச்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, நன்றி. இந்த சனிக்கிழமை சத்சங்கத்துக்கு வர முடியாம இருக்கு. உங்களுக்கு நாங்க வந்து தேவாரம் பாடுறோம் ஐயா. ஓ ஓ ஓ நல்லது. நாங்கள் இனி வியாழக்கிழமை சந்திப்போம். யுவசுவாமியுடைய பாடலோட. ஓம் நம சிவாய.